மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முடிவின்படியும் அவர் அறிவித்ததற்கு இணங்க இன்றைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழ்நாடு முழுவதும் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொகுப்பு கொடுப்பதை துவங்கி வைத்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து எல்லா கடைகளிலும், ரேஷன் கடைகளிலும் இந்த தொகுப்பை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஈரோடு மாவட்டத்துடைய சார்பாக பொங்கல் தொகுப்பு இப்பொழுது கொடுக்க துவங்கி எல்லா இடத்திலையும் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். மொத்தமாக நமக்கு இருப்பது 1212 ரேஷன் கடைகள் இருக்கிறது. அதில் அனைத்து பிரிவையும் சேர்த்து 7,66,058 பேருக்கு இந்த தொகுப்பு இன்றைக்கு வழங்கப்படுகிறது. குறிப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, அடுத்தது மொத்தமாக அனைவருக்குமே 1000 ரூபாய் என்ற அந்த வகையில் இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டும் 84,87,00,000 செலவாகிறது. மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் எடுத்தால் ஏறத்தாழ 6,64,00,000 தமிழ்நாடு முழுவதும் எடுத்தால் 2,19,00,000, அதாவது சுமார் 2,20,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த தொகுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் பொதுமக்கள் நாங்கள் பார்த்தவரை மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். முதலில் உத்தரவு போட்ட பின்னால் நிதிநிலையின் நிலையை கருதி அதிகாரிகள் மட்டத்தில் கொஞ்சம் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு வந்த உடனேயே நேற்றைய தினம் அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து கடந்த ஆண்டு எப்படி கொடுத்ததோ அதே போல எந்த ஒரு ரேஷன் அட்டையும் தவிர்க்கப்படாமல் கொடுக்கப்பட வேண்டும் என்று நேற்று சொன்னது மட்டுமல்லாமல் அப்பொழுதே அறிவித்தார்கள். அறிவித்துவிட்டு இன்றைக்கு காலையிலே கூட அது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை அவர் கண்காணித்து விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சிக்கு ஆளாயிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிதி நிலைமை கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட அதிகாரிகள் அதை முதலமைச்சர் அவர்களிடத்திலே சொல்லுகிற பொழுது அப்பொழுது சில அமைச்சர்கள் உடன் இருந்தார்கள். உதயநிதி அவர்கள் இருந்தார்கள். தளபதி அவர்கள் எல்லோருடைய முகத்தையும் பார்த்துவிட்டு கடந்த ஆண்டு கொடுத்திருக்கிறோம், எனவே இந்த ஆண்டும் கொடுக்க வேண்டும், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை, என்ன சிரமம் இருந்தாலும் அதை செய்வதற்கான நடவடிக்கை எடுங்கள் என்று அவர் ஒரு வார்த்தையிலே அந்த மக்களுடைய உணர்வை புரிந்து அதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். எனவே அந்த வகையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே அனைவருடைய சார்பாக நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அனைவருக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நேற்று அறிவிச்சிருக்கார் தமிழக முதலமைச்சர். இது எப்படி நீங்க வழங்க போறீங்க? அதை பத்தின இல்லை, அது இதே மாதிரி இந்த என்ன மெத்தடில் இப்போ கொடுக்குறாங்களோ அதே முறையில் அவங்களுக்கும் டோக்கன் விட்டு போயிருக்கிறவங்களுக்கு டோக்கன் கொடுத்து அதையும் கொடுத்துருவாங்க. அதில் எந்த விதமான ஒரு பாகுபாடும் இருக்காது. ஒரே மாதிரியான நடவடிக்கை தான் எடுப்பாங்க. சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு அது அட்டைதாரர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுப்பது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த மாதிரி லாஸ்ட் இயர் யாராரு கிடைச்சதோ அது அத்தனை பேருக்கும் கிடைக்கணும், எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறது முதல்வர்களுடைய எண்ணம். அதை அவர்கள் வெளிப்படையாக அதிகாரிகளை அழைத்து சொல்லிவிட்டு இப்போ அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவிநாசி திட்டம் இன்னும் எந்த அளவுல இருக்கு? அதுக்கான முகாந்திரமே இல்லாம இருக்கு. நீங்க கூட சொன்னீங்க ஜனவரிக்கு முன்னாடியே நம்ம ஓபன் பண்ணிடுவோம், செயல்பாட்டுக்கு வரணும்னா நிறைய சொல்லியிருக்கீங்க. அதனுடைய நிலைப்பாடு என்ன இன்னைக்கு? அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் மொத்தம் 145 குளத்தில் இன்னும் சில குளங்கள் தான் அந்த வேலை முடியாமல் இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இடையில தண்ணீர் பற்றாக்குறை வந்த காரணத்தால் அந்த பணிகள் தடைப்பட்டது. அதற்கு பின்னாலே இப்பொழுது மீண்டும் அந்த பணிகள் நடந்து அவைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா குளங்களுக்கும் தண்ணீர் போகிறதா என்பதை அவர்கள் கண்காணிக்கிறார்கள். அந்த திட்டத்திற்கான
எல்லா என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன நிலை என்பதையும் அரசாங்கத்திற்கு இங்கிருந்து தாக்கீது அனுப்பியிருக்கிறார்கள். எனவே அது மிக விரைவாகவே அதை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அது வந்து டேட்டு இப்போ கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் மிக விரைவாக அதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும்.